வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் ஒளிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பின் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறை பணியில் இணைவோம். மந்தையெல்லாம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். பேறு பெற்ற மக்களாக நாளும் வாழவே, பேறு பெற்ற மக்களாக நாளும் வாழவே, அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம், அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளி, ஆண்டின் முதல் வெள்ளி. புனித மார்கரெட் மரியாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து, என் இதயத்தை பார், என் இதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற அன்பினையும் இரக்கத்தையும் பார், அகில உலக மக்களுக்காக நீர் என்னுடைய இதயத்திலே ஒப்புக்கொடு என்று சொன்னார். இதோ இந்த தருணத்திலே முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இதயத்திலே நம்மையும் நமது குடும்பங்களையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இந்த நாளை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையில் வேண்டிக் கொள்வோம். அன்னையனுடைய பேராலயத்தை நோக்கி வந்திருக்கிறீர்கள். எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கமெல்லாம் நிறைவேறும்படியாகவும் சிறப்பான முறையில் வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோம். அவர்களின் இதயங்களை உமது மாட்சியின் பேரொளியால் என்றும் பற்றியறிய செய்தருளும். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பரை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே பற்றிக் கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு அவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களில் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 98. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்டு தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Alleluia, 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 Alleluia. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்,
ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு ஓவியரை அழைத்து இயேசுவை வரைந்து எங்களுக்கு கொடு என்று கேட்கிறார்கள். அவர் இயேசுவை அழகாக வரைகிறார். இப்படிதான் இயேசு இருப்பார் என்று சொல்லி அழகாக வரைகிறார். போய் ஊர் மக்கள்கிட்ட காட்டணும்னு அவர் விரும்புகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி தனது மகள், சின்ன வாண்டு அது, தனது மகளிடத்தில் அந்த படத்தை காட்டுவோம், வரைந்த படத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தமங்கள்கிட்ட, அம்மா இது யாருமா அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த குழந்தை படத்தை அப்படியே உத்து பார்த்து விட்டு, ஆனால் ஏதோ ஒரு நல்ல மனிதர் போல தெரிகிறதே, யாருப்பா அவர் என்றவுடன் இவருக்கு தூக்கி வாரி போடுகிறது. நம்ம கஷ்டப்பட்டு இயேசுனுடைய படத்தை வரைஞ்சோம், இயேசுன்னு கூட பேர் சொல்லையே அப்படின்னு சொல்லி சரிட்டு இந்த படம் சுத்தப்பட்டு வராதே அப்படின்னு இன்னொரு படத்தை அழகாக வரைகிறார், இயேசுனுடைய படத்தை. ரெண்டாவது படத்தை வரைஞ்சு இது யாருமா அப்படின்னு கேட்கிறார். இந்த படத்தை பார்த்தாப்பா ரொம்ப துன்பத்தில் யார் இருக்கிறாரோ அவர் போல தெரிகிறது, ரொம்ப கஷ்டப்படுற ஆள் மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா இப்படி சொல்லுது அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லி அந்த படத்தையும் விட்டுட்டார். மூன்றாவது ஒரு படத்தை, இயேசுனுடைய படத்தை வரைகிறார். இப்போ படத்தை காட்டுகிறார், யாருமா அது அப்படின்னு, நம்ம இயேசப்பா, நம்ம இயேசு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படிம்மா அப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு, என்னான்னு தெரியலப்பா, பார்த்த உடனே இவர் இயேசுன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஒரு அழகான கதை ஒன்று படித்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு படிக்கப்பட்ட முதல் வாசகமாக இருந்தாலும் சரி அல்லது நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு கருத்தை மையமாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நம் மெசியாவாக, மீட்பராக இருக்கிறார் என்ற ஒரு ஆணித்தரமான ஆழமான உண்மையை இந்த இரண்டு வாசகங்களும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. முதல் நூற்றாண்டுல செந்தூரியன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான். இவர் ஒரு கொள்கையை இவன் மக்களிடத்தில் திணிக்கிறான். என்ன கொள்கை அது? செந்தூரியன் முதல் நூற்றாண்டுல இயேசுவை பற்றி இன்றும் தப்பறையான கொள்கைகள் வேகமாக பரவி கொண்டுதான் இருக்கின்றன. டாவின்சி கோடு அண்மையில், அதாவது கொஞ்சம் வருடத்துக்கு முன்பு வந்தது டாவின்சி கோடு, இயேசுவனுடைய மர்மங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பு எல்லாத்திலையும் எடுத்து பார்த்தா கூட இன்றைக்கும் தப்பறையான கொள்கைகள் பரவி கொண்டு தான் வருகின்றன. அந்த முதல் நூற்றாண்டில் இந்த செந்தூரியன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தப்பறையான கொள்கையை மக்களிடத்தில் விதைக்கிறார். என்ன தப்பறையான கொள்கை? இயேசு திருமுழுக்கு பெறுகிறாருங்களே, அதிலிருந்து கல்வாரி மலையில் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள், இதுவரையிலும் தான் இயேசு மெசியாவாக இருக்கிறார், அதற்கு முன்போ பின்போ அவர் மெசியா அல்ல என்று தப்பறையான கொள்கையை மக்கள் மனதிலே விதைக்கிறார். இதை
மையமாக வைத்துதான் இன்று முதல் வாசகத்தில் யோவான் அழகாக சொல்லுகிறார். இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? இயேசு மெசியா அல்ல என்று யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்கள் பொய்யர் என்ற ஒரு ஆணித்தரமான கருத்தை இவர் முன்னிலைப்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலும் திருமுழுக்கு யோவான் இடத்துல வந்து கேள்வி கேட்கிறார்கள், நீ யார் அப்படின்னு சொல்லி. அவர் நான் மெசியா அல்ல அப்படின்னு சொல்லி இயேசுதான் மெசியா என்று அவர் ஆணித்தரமான ஒரு உண்மையை இன்றைக்கு என்றும் சரி எப்பொழுதும் சரி அதை விளங்கும்படியாக சொல்லிவிட்டு போய்விட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து தான் மெசியா என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். என்ன விஷயம் அது? இயேசுவை முன்னிலைப்படுத்த வேண்டும். அவரை முன்னிலைப்படுத்தினால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து மெசியா என்று நாம் மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. எப்படி இயேசுவை முன்னிலைப்படுத்துவது? இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் கூட திருமுழுக்கு யோவான் சுய ஏற்பு, செல்ஃப் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சுய ஏற்பு. பல நேரங்கள் இதில் தாங்க பிரச்சனை வருகிறது. அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் மெசியா அல்ல, நான் இறைவாக்கினார் அல்ல, தன்னை தாழ்த்தி கொள்கிறார். முதல் பண்பே அதுதான், நம்ம தாழ்த்தி கொள்ளணும். ஆண்டவர் உயர்த்துவார். சிறந்த உதாரணம் அன்னை மரியாள். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை தாழ்த்தி கொண்டார். அதனால வந்து கடவுள் மிக மேலாக உயர்த்தினார். மத்தேயு நற்செய்தி 11:11 அப்படிதான் சொல்லுவார், பெண்களுள் பிறந்தவர்களிலே திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் இல்லை. காரணம் என்ன? தன்னை தாழ்த்தி கொண்டார். முதல் பண்பு அதுதான். நாமளும் தாழ்த்தி கொண்டோம் என்றால் ஆண்டவர் நம்மை மேலாக உயர்த்துவார். ஒன்று. இரண்டாவதாக அவருடைய கட்டளையை கடைபிடித்து நம்ப வேண்டும். அழகாக ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 10 இறைவசனம் 9 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து மெசியா என்று யார் உள்ளூர நம்புகிறார்களோ அவர்கள் மாட்சி பெறுவர், அவர்கள் மீட்பு பெறுவர் என்று சொல்லுவார். இரண்டாவது விஷயம், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவே மெசியா என்று நாம் உள்ளூர நம்ப வேண்டும். இரண்டாவது காரியம். மூன்றாவது, அன்பும் பணிவும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அது செயல்பட வேண்டும். அன்பு தொடர்ந்து இருக்க வேண்டும். இந்த 3 காரியம் நிறைய இருக்கிறது. இந்த 3 காரியங்களை நாம் செய்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து மெசியா மீட்பர் என்று அறிக்கையிடுவதிலே அர்த்தம் இருக்கும் என்று இன்றைய வழிபாடு நமக்கு முன்னிறுத்துகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அப்படி இயேசு கிறிஸ்து மெசியா என்று இயேசுவை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது நமது வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக மாறி போகும். நமது செயல்கள் ஆண்டவரது செயல்களாகவே மாறி போகும். எனவே இந்த தருணத்திலே நமது வாழ்க்கை முழுவதும் செல்ஃப் அக்செப்டன்ஸ், சுய ஏற்பு, நான் யார், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவரை நோக்கி பயணம் போய்கொண்டே இருக்கும். அதுதான் இங்கு முன்னிறுத்துகிறது. எனவே அழகான இந்த தருணத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில ஒன்றாக கூடியிருக்கிறோம். ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய அந்த இரக்கத்தையும் அன்பையும் வாழ்க்கையில் சுவைத்து கொண்டிருக்கின்ற தருணம். எனவே ஆண்டவரே மெசியா என்று எல்லா சூழ்நிலையிலும் அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், எப்படியாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் முன்னிலைப்படுத்தினோம் என்றால் நமது வாழ்வு நீரோடை ஓர நடப்பட்ட மரமோட செழுமையாக வாழும் வளரும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில்
நித்தமும் பாதையிலே நின் சித்தம் போல் உன் கருத்தால் நின் சித்தம் போல் உன் கருத்தால் நித்தம் வழி நடத்தும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே மடையாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே, புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே, புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், பொன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், பொன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே, புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை ஆளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, நீதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், பொன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், பொன்னாசி பொங்க நான் வாழுவேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உமது குழந்தைகள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of your mother, our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.